வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. கருணைக் கடலான முருகப்பெருமானின் கோடான கோடி பக்தர்களுக்கு இந்த அடியேனின் அன்பு வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வேல்மாறலின் 6ஆம் பாடலான சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழித்து அலற மோதும் இந்த வேல்மாறல் பாடலுடைய விளக்கத்தை பற்றியும், முருகப்பெருமானுக்கு வேல் எப்படி ஆயுதமாக வந்தது அப்படின்றத பத்தியும், வேல் வந்தவுடன் முருகப்பெருமானுள் நடக்கும் மாற்றங்கள் என்னென்ன, ஏன் முருகப்பெருமான் வார் ஆஃப் காட் அதாவது யுத்தங்களின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் என்பதை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலிங்கா ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட திருப்பணி தொடர இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பிரபஞ்சத்துல எல்லா கடவுள்களுக்கும் அவங்க கையில ஒரு ஆயுதம் இருக்கும். அந்த எல்லா ஆயுதங்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த வேலுக்கு இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதை நான் ஏன் அப்படி அழுத்தமா சொல்றேன்னா, நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துல இந்த வேல் அந்த அளவுக்கு மக்கள் மனதுல ஊடுருவி ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்குது. அதான் உண்மை. எப்படி நான் இதை சொல்றேன்னா, தமிழர்களுடைய பெரும்பாலான பெயர்கள் எடுத்து பாருங்க. வேலவன், வேல்முருகன், வடிவேலன் அப்படின்னு இந்த வேலுடைய பெயரை அவங்களுடைய குழந்தைகளுக்கே சூட்டி வேலின் மேல் இருக்கிற பக்திய நம் தமிழர்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க. இது எந்த ஆயுதத்துக்குமே இல்லாத ஒரு தனிச்சிறப்புன்னு நான் அந்த வேலை பார்க்கிறேன். அப்பேற்பட்ட சக்திகளையும் சிறப்புகளையும் உடைய இந்த வேலை முருகனுக்கு கொடுத்ததே அந்த சக்தி அம்மா தான், அதாவது பார்வதி அம்மா. பார்வதி அம்மா ஒரு சக்தியின் சொரூபம். அதாவது சிவபெருமானுக்கே சக்தியை கொடுக்கிறது பார்வதி அம்மா தான். சோ அவங்க கிட்ட இருந்து ஒரு பெரிய ஆயுதம் ஒண்ணு உருவாக்கப்பட்டு முருகனுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும்னு நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்மளே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கடைக்கு போயிட்டு ஏதோ நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுற ஒரு திங்ஸை வாங்கணும்னு ஒரு கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ரீட்டைல் கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க போய் நம்ம ஒரு திங்ஸை வாங்குறதுக்கும் ஒரு ஹோல்சேல் கடையில போய் அந்த பொருளை வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். பொருட்களோட விலையில மாற்றம் இருக்கும், அதனுடைய தரத்துல மாற்றம் இருக்கும். அப்போ ஹோல்சேல், அதாவது ஹோல்சேல்னா எல்லாம் அடங்கின ஒரு இடத்துல போய் வாங்கும் போது அதோட தரம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதேதான் இங்க ஹோல்சேல் ஆஃப் சக்தி, அதாவது ஹோல்சேல் அந்த இந்த உலகத்துக்கே சக்தி கொடுக்கிற ஹோல்சேல் சக்தி படைத்த அம்மன்ட்ட இருந்து அந்த வேலை முருகன் வாங்கும் போது அது எந்த அளவுக்கு தரமானதாகவும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்றத நம்ம இந்த தருணத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்பேற்பட்ட வேலை நம்ம வணங்கும் போது நம் உடம்புக்குள்ள எந்த அளவுக்கு பவர் வரும்னு நீங்க நினைச்சு பாருங்க. அதாவது நம்ம எல்லா ஆங்கில படத்துலயும் பாக்குறோம், ஒரு பவர், சூப்பர் பவர் எல்லாம் இருக்குன்னு. நம் தமிழ் கடவுள் கையில வச்சிருக்கிற வேலை வணங்கினாலே போதும், உங்களுக்கு சூப்பர் பவர் ஆட்டோமேட்டிக்கா சேருங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, திருச்செந்தூர்ல சூரசம்காரம் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி முருகப்பெருமான் என்ன பண்ணுவாருன்னா, பக்கத்துல இருக்க நெடுங்கண்ணி அம்மன்ட்ட போய் வேலை வாங்குவாரு. சரிங்களா? அதனாலதான் அந்த அம்மனுக்கு வேல் நெடுங்கண்ணி அம்மன் அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்குது. அந்த வேல் நெடுங்கண்ணி அம்மன்ட்ட முருகப்பெருமான் வேல் வாங்கினதுக்கு அப்புறம் அது வரையும் சாந்தா ஸ்வரூபியா இருக்கிற முருகப்பெருமான் தன் கையில வேல் வந்த உடனே அந்த உஷ்ணத்துல அந்த செப்பு சிலை இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே வேர்க்குவாங்க. அந்த மண்டபத்துல முருகப்பெருமான வேலுடன் கொண்டு வைக்கும் போது அவர் செப்பு திருமேனி அப்படியே வேர்த்து அந்த அளவுக்கு உஷ்ணம் அந்த 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 ஏரியாவுக்கே பரவுன்னு சொல்றாங்க. பேர்பட்ட வேலை கையில வாங்கின உடனே அவருக்கு ஒரு சூப்பர் பவர் வந்துருங்க முருகப்பெருமானுக்கு. முருகப்பெருமான வார் ஆஃப் காட் அப்படின்றோம், அதாவது யுத்தங்களின் கடவுள் அப்படின்றோம். அதாவது கருணை கடல்னு நம்ம ஒரு பக்கம் சொன்னாலும் அவர் ஒரு எதிரியை அழிக்கும் போது, அதாவது நம்ம முருகா என்னை காப்பாத்தி, எனக்கு இவ்வளவு எதிரி இருக்காங்க, அழிச்சு கொடு அப்படின்னு நம்ம சொன்னாலே அவர் ஒரு ஆக்ரோஷமா வேல் எடுத்து கிளம்பும் போது அவருடைய நடையும் உடையும் பார்க்கும்போது அந்த அளவுக்கு மாற்றம் இருக்குன்னு சொல்றாங்க.
அதாவது அவரோட நடைமுறையும் கற்பனை பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு மெய் சிலுத்துன்னு சொல்றாங்க. நான் பேசிட்டே இருக்கும்போது என் கையை பாக்குறேன். இத பேச பேச என்னுடைய கைகளில் இருக்கிற ரோமங்கள் அப்படியே எந்திரிச்சு நிக்குது. அந்த அளவுக்கு ஒரு பூஸ்ட் பம்ப் நான் பேச பேச எனக்கே வருதுங்க. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த இந்த கனெக்ட் இருக்கும் நான் நம்புறேன். ஸோ கண்டிப்பா ஒரு நாள் நீங்க வேல் நெடுங்கண்ணி அம்மன் கோயில போயிட்டு நீங்க கண்டிப்பா பார்க்கணும். அப்பதான் வேலுடைய சிறப்புகள் உங்களுக்கு நேரடியா வந்து சேரும். அப்பேற்பட்ட வேலுடைய ஆற்றலை, அதாவது சக்தியை சொல்லக்கூடிய வேல்மாறலின் 6ஆம் பாடலான சினத்த உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழித்து அலற மோதும் அப்படின்னு இந்த பாடலோட விளக்கம் என்னன்னா, அதாவது சினத்த அவுணர் அப்படின்னா சினம் கொண்ட அரக்கர்கள் எதிரில் நிற்கும் போது இந்த வேல் அவனுடைய தலைய துண்டு துண்டா எடுத்து நம்ம பார்த்து சிரித்து கொண்டிருக்கிற எதிரிகளை கடித்து விழித்து அலற மோதும். அதாவது அவங்க கண்ணு விழி பிதுங்கி அலறி ஓடி அலறடிச்சு ஓடுனா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு வேல் அவங்கள தொரட்டி அடிக்கும்னு சொல்றாங்க இந்த பாடல்ல. நம்மளுக்கு ஏதாவது துன்பமோ கஷ்டமோ இல்ல யாராவது நம்மளுக்கு துரோகம் பண்றாங்க, நம்ம எல்லாருமே கை விட்டுட்டாங்க, நம்ம மனசுல அவ்வளவு கவலைகள் இருக்கு அப்படின்ற நேரத்துல கண்ணை மூடிக்கிட்டு இந்த பாடலை ஒரு டைம் படிச்சுட்டு முருகா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது வேலையை பார்க்க போங்களேன். எண்ணி 10 நிமிஷத்துல உங்க முன்னாடி வேல் வடிவமாகவோ இல்ல சேவல் வடிவமாகவோ இல்ல மயில் வடிவமாகவோ ஏதாவது ஒரு வடிவுல உங்க கண் முன்னாடி முருகன் கண்டிப்பா வந்து நிப்பாரு. இதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நான் இருக்கேன் மகனே, நீ ஏன் கவலைப்படுற, யாம் இருக்க பயம் ஏன் அப்படின்ற ஒரு வார்த்தைய உங்க முன்னாடி வந்து முருகன் சொல்லுவார். கண்டிப்பா நிறையோட வாழ்க்கையில முருகன் அப்படி காட்சி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற நிறைய முருக பக்தர்கள் கமெண்ட்ஸ்ல நிறைய விஷயத்த ஷேர் பண்றீங்க. முதல்ல அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே போல இந்த வீடியோ பத்திய உங்களுக்கு எந்த கமெண்ட்ஸ் இருந்தாலும் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இல்ல வேற ஏதாவது பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னாலும் நீங்க சொல்லுங்க, நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு நடந்த முருகன் செய்த அதிசயங்களை பத்தி தயவு செஞ்சு அந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எங்களுக்கும் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும், மேலும் நம்பிக்கையும் வரும். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, கமெண்ட்ஸ் போட மறக்காதீங்க. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ.